ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனையை உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இதை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இறுதி வரை பொறுமையாக கேள். இதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தனக்கு வரும் தண்டனையை கூட அவன் சுலபமாக உன்னிடம் திருப்பி விடுவான். எந்த நேரம் கிடைக்கும் என்று காத்திருக்கும் உன் எதிரிக்கு நீ உன்னுடைய நேரத்தை வாரி வலித்து கொடுத்து விடாதே பிள்ளையே. இறுதி வரை பொறுமையாக கேளிதை. தங்கமே, நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் இவனை நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். முழுமையாக இவன் என் கண்ணில் படக்கூடாது, இவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது, இவனின் எண்ணத்தை என்னிடத்திலிருந்து திருப்பி விடுங்கள், என் திசையிலிருந்து இவன் வேறு திசைக்கு தள்ளப்பட்டு விடட்டும் என்று நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய். அன்பு குழந்தையே, ஒரு வீட்டில் ஒருவனால் நிம்மதிகள் கிடைக்கிறது என்றால் அவர்களும் வரவேற்றுக் கொள்வார்கள். ஆனால் ஒருவன் தீமைக்கு மேல் தீமை செய்து கர்மவினையை அள்ளி கொடுத்து கொண்டும் தீமைகளை செய்து அதன் பலனாக தீமைகளை வீட்டிற்குள் கொட்டிக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை நாள் பொறுமையாக இருப்பார்கள்? நன்மை கிடைப்பதாக இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுவே தீமை ஒருவனால் கிடைக்கிறது என்றால் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் உன்னோடு போகட்டும், எங்களையும் அழித்து விடாதே என்றுதானே கூறுவார்கள். அப்படி ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. எவனாலும் என்னை அழித்து விட முடியாது, நான் தான் ஒவ்வொருவனையும் அழிப்பேன் என்று தீய வழியில் சென்று தீய சக்திகளை கைக்குள் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கும் உன் எதிரியை பற்றித்தான் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தீய சக்தி எங்கெல்லாம் இருக்கிறது, தீய சக்திகளின் காரியம் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை எந்தெந்த விதத்தில் யாருக்கு எப்படியெல்லாம் திருப்பி விடலாம், யாருக்கு எந்த விதத்தில் இழப்பை கொடுக்கலாம், யாருக்கு எந்த விதத்தில் வலிகளையும் காயங்களையும் கொடுக்கலாம், வீட்டிற்குள் உறவுகளை எப்படி பிரிக்கலாம், நிம்மதியை எப்படி கெடுக்கலாம், இருக்கும் அவனிடத்தில் இருக்கும் அஷ்டலட்சுமிகளையும் எப்படி பறிக்கலாம், எப்படி அவன் வாழ்வது, அவனை வாழவிடக் கூடாது என்று முழுக்க முழுக்க அவன் இரத்தத்தில் தீய சக்திகள் கலந்திருக்கும் உன்னுடைய எதிரியை பற்றித்தான் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, அவன் இரத்தத்தில் ஊறிவிட்டது அவனின் கெட்ட எண்ணங்கள். கடுகளவு கூட நல்ல எண்ணம் இல்லாத அவனால் அவன் குடும்பங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்போது வெளியே எதையும் அவன் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு அவன் குடும்பத்தில் நல்ல பெயரை இழந்து விட்டான். அவன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடத்தில் இருக்கும் அன்பை இழந்து விட்டான். அவனால் ஒரு காலத்தில் அவர்களுக்கு நன்மை நடந்தது. ஆனால் இப்போது பிறர்களுக்கு செய்யும் தீமையால் அவர்கள் தீமையை அனுபவிக்க தொடங்கிய உடனேயே இவனை வெறுத்து விட்டார்கள். இவனிடம் வைக்கும் பாசத்தை நிறுத்தி விட்டார்கள். இவனிடம் காட்டும் பரிவை அறுத்து விட்டார்கள். நீ எங்கோ சென்று அழிந்து விடு, எங்களை ஏன் பணயமாக்குகிறாய் என்று கேட்கிறார்கள் பிள்ளையே. இப்போது அவனுடைய குடும்பமே அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டது என்பதை உன்னால் நம்ப முடிகிறதா பிள்ளையே? கர்மங்களை எப்படி சுமப்பார்கள்? ஒருவனுடைய தீமைகளை எப்படி சுமப்பார்கள்? ஒருவனுடைய பழியை எப்படி இன்னொருவர் சுமப்பார்கள்? அது யாராக இருந்தாலும் சரிதானே, அவர்களுடைய நன்மைகளைத்தானே அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருப்பவர்கள் இவனை நீ தீக்கு இரையாக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எப்படி சொல்லட்டுமா?
அவனை நீ செய்த பாவங்களை, நீ பிறருக்கு செய்த தீமைகளை நீ ஒழிக்க வேண்டும், உன்னால் நாங்களும் அழிவதை தடுக்க வேண்டும் என்றாள். குலதெய்வ கோவிலில் நீ பூ மிதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த பூ இறங்கும் நேரத்தில் நீ செய்த பாவங்களை கழித்துவிடு, நீ செய்த தீய சக்தியை அழித்துவிடு, கட்டாயம் நீ பூ மிதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் பிள்ளையே. ஆனால் அவன் அங்கே தண்டனை அனுபவிக்கப் போகிறான். அவன் பூ மிதிக்கும் நேரம் தீக்கு இரையாவான் பிள்ளையே. அவன் உடம்பில் ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட போகிறது தீயினால். தீக்கு அவன் இரையாவான். அவன் பாவங்கள் கழிய வேண்டும் என்று அவன் குடும்பம் பூமிதிக்க இறக்கிவிடும் போது அவனின் குலதெய்வமே அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறது பிள்ளையே. செய்த செயல் அப்படித்தானே, நல்லது அவனுக்கு எப்படி நடக்கும்? தெய்வம் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறது. இதை பொறுமையாக முழுமையாக இறுதி வரை கேட்ட என் பிள்ளைக்கு அவனிடமிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. உன் எதிரி உன்னை விட்டு விலகப் போகிறான். உன் எதிரி உன் திசையில் இருந்து வேறு திசைக்கு மாற்றப்பட போகிறான். உன் பக்கம் திரும்ப மாட்டான். உன்னுடைய செயலில் தலையிட மாட்டான். உனக்கு இடையூறு கொடுக்க மாட்டான். அவனை தடுத்து நிறுத்தப் போகிறேன் பிள்ளையே. தங்கமே, உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. இன்னும் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நல்லதை நடத்தத்தானே கேட்கிறேன். உன் தாயின் வாக்குக்கு மதிப்பு கொடுத்து இதை வாங்கி பூஜைகளும் பரிகாரங்களும் செய். ஓம் சக்தி. நன்றி.